ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி ஆர்சிபி vs சிஎஸ்கேவோட மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மேட்ச் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான பைமோட் அப்ளிகேஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ பைமோட் மொபைல் அப்ளிகேஷன் வந்து ஒரு ஆன்லைன் காமர்ஸ் வெப்சைட். ஸோ இதில் நமக்கு தேவையான க்ரோசரிஸ் எல்லாம் நம்ம வீட்டில் இருந்தபடியே ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இதில் மற்ற ஆன்லைன் வெப்சைட்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆர்சிபி வந்து இந்த சீசனில் ஒரு நல்ல ரன்னில் இருக்காங்க. பட் ஆனால் சிஎஸ்கே வந்து ஒரு பேடான சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ டாப் ஆஃப் தி டேபிள் வெர்சஸ் பாட்டம் ஆஃப் தி டேபிள். ஸோ சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பார்ட்னர்ஸை வந்து ஜேக்கப் பெத்தல் அண்ட் விராட் கோலி செமையாக ஆர்சிபிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட ஸ்டாண்ட் வந்து 90 ரன்னுக்கு போகிறாங்க. ஸோ நடுவில் ட்ராப் கேச்சஸ் இருந்துச்சு ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஒரு கொலை கூட ஆச்சு பத்ரனான் ஜடேஜா. மேஜர் இன்ஜுரி எதுவும் ஆகல. ஸோ விராட் கோலி வந்து அவரோட அக்ரெசிவான ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். ஸோ கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் அவர் இந்த மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ ஓப்பனிங் நல்லா அமைஞ்சாலும் ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் வந்து பெருசாக யாருனாலே கேபிட்டலைஸ் பண்ண முடியல. படிக்கல், ரஜதத் பட்டேல், ஜிதேஷ் சர்மா 3 பேருமே டக்குன்னு அவுட் ஆகிறாங்க. பட் ஆர்சிபிக்கு வந்து கடைசியில் ஃபினிஷர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. 18 ஓவருக்கு 160 இருந்தப்போ டிம் டேவிட் அண்ட் ரொமேரியோ ஷெஃபர்ட், மெயினாக ரொமேரியோ ஷெஃபர்ட் 14 பாலில் ஒரு 50 ரன் ஸ்கோர் பண்ணி கடைசி 2 ஓவரில் மேட்சவே மாற்றிடுறாரு. ஸோ ஆர்சிபி ரொமேரியோ ஷெஃபர்ட் இந்த ஒரு செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஐபிஎல் 50 அடித்தார் ஹிஸ்ட்ரியிலேயே. ஸோ இதன் மூலயமா வந்து 213 டார்கெட் செட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 213 டார்கெட் வந்து சேஸ் பண்ணக்கூடிய சென்னைக்கு வந்து கேப்பபிலிட்டி ஸ்டார்டிங்லேருந்து நல்லா இப்போ தான் வந்து ஃபார்முக்கு வந்திருக்காங்க. சாம் கரன், ஜடேஜா வந்து ஓப்பனிங்கில் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆயுஷ் மாத்ரே அவர் வந்து ஒரு செம்ம இன்னிங்ஸ் நாட் அவுட்டாக வந்து லாஸ்ட்டில் அவுட் ஆகிட்டு ஜஸ்ட் 6 ரனில் அவரோட செஞ்சுரி மிஸ் பண்ணார். ஸோ அவரோட இன்னிங்ஸ்னால சென்னை வந்து கடைசி வரைக்குமே வந்து சேஸில் லாஸ்ட் பால் வரைக்குமே சேஸில் அலைவாக இருந்ததுக்கு அவர் தான் இம்பார்ட்டண்ட்டான காரணம். ஸோ ஆயுஷ் மாத்ரே நல்லா ஆடினார். 1 டவுன் அண்ட் 2 டவுன் வந்து ஜடேஜா அண்ட் சாம் கரன். ஸோ அவங்களோட 3 பேர்த்தோட கான்ட்ரிபியூஷனால் சென்னை வந்து 214 டார்கெட்டை வந்து கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னே தான் சொல்லணும். ஸோ ஆயுஷ் மாத்ரே வந்து செம்மையான ஒரு இன்னிங்ஸ். யங்ஸ்டர் வந்து நானும் இங்கே இருக்கேன், என்னையும் பாருங்கள், அது மாதிரி ஷோ பண்ணார். ஸோ ஹேசல்வுட் இல்லாததுனால லுங்கி இங்கீடி தான் வந்து பர்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அவர் அதுக்கு தகுந்த மாதிரியே நல்ல விக்கெட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் அண்ட் டாட் பால்ஸ் எல்லாம் பவுல் பண்ணாங்க. ஸோ ஆர்சிபி வந்து இந்த வருஷம் ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸாக தெரியுது. எல்லா பக்கம் இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணி தான் இவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ இது ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸாக இருக்கிறங்காட்டி ஆர்சிபி இந்த சீசன் வந்து நல்ல ஃப்ளோவில் போயிட்டுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 16 ஓவர் வரைக்கும் அவங்க வந்து நல்லா பவுல் பண்ணிட்டு ரெக்வயர் பண்ணுது. 16 ஓவருக்கு 1 இது வந்து ஈஸியாக கெட்டபிள் 4 ஓவர் டார்கெட் தான். ஆனால் லுங்கி இங்கீடி போட்ட 17th ஓவர் மேட்ச் டேர்னிங் ஓவராக இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மில் இருந்தீங்க அவுட் ஆகுறாங்க. ஸோ அடுத்தடுத்து 2 விக்கெட் போகுது. ஒரு ட்ரெவல் ப்ரிவிஸ் வந்து அவர் ஃபஸ்ட் பாலே அவுட் ஆகுறாரு. ஸோ ரிவ்யூ எடுக்க முடியாமல் அவர் வெளியே போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் சென்னை லிட்டில் பிட் பேக் ஃபுட்டில் போகிறாங்க. தோனியும் வந்து அவரால் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் ஓவர் 15 ரன்ஸ் ரெக்வயர்ட். யாஷ் தயால் போடுறாரு. ஃபஸ்ட்டு 3 டெலிவரிஸ் நல்லா போட்டார். 4th டெலிவரி சிவம் தூபே ஸ்ட்ரைக் வரப்போ ஒரு நோ பால் போட்டார். ஸோ அவங்க மேட்ச் கொஞ்சம் மாறிச்சு. ஸோ கடைசி 3 பால் 6 ரன்ஸ். அங்கே மேட்ச் வந்து சிஎஸ்கே சைடில் தான் இருந்துச்சு. பிகாஸ் 3 பால் 6 ரன்ஸ் வந்து எனி டைம் கெட்டபிள். ஒரு பவுண்ட்ரி போடுறது மேட்ச் முடிக்க. பட் ஆனால் சிஎஸ்கே வந்து அந்த ஸ்கோர் அடிக்க முடியல. பிகாஸ் யாஷ் தயால் கடைசி 3 பாலுமே வந்து ஒரு ஏர்கர் நீல் பண்ணார். ஸோ ஃபஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ், அடுத்த பால் ஒரு பர்ஃபெக்ட் ஏர்கர், 3rd பால் வந்து பெருசாக அடிக்கிறக்கே வந்து ரூமே தரல. ஸோ அது மாதிரி பவுல் பண்ணி 3 நல்ல டெலிவரிஸ் பவுல் பண்ணி மேட்ச் வந்து அவரே நோ பால் போட்டு சிஎஸ்கேக்கு வந்து ஒரு சான்ஸ் தந்தார். பட் அவரே கடைசியில் ஆர்சிபிக்கு வின் பண்ணி தந்தார். ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.